ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே யுஎஸ் அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் உறவுகள் பற்றி பேசுகிறார் திரு சிவகுமார். சென்ற வார தொடர்ச்சி. ஞாபகம் வருதே என்கிற தலைப்பில் உறவுகள் பற்றி என்னை பேச சொல்லி இருக்கிறார்கள். எனக்கு உடனடியாக ஒன்று தான் ஞாபகம் வந்தது. இந்த யூஎஸ் வரணும்னா விசா வாங்கணும், அதுக்கான இந்த ஃபார்மாலிட்டிஸில் ஒன்று அந்த கவுன்சிலேட்டில் இன்டர்வியூன்னு ஒன்று பண்ணுவாங்க, எதுக்கு போகிறீங்க என்ன ஏதுன்னு. அதில் யூஎஸில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். அப்படி சொன்னவர் யாரும் இல்லை, ஹூஸ்டனில் இருக்க எங்கள் பெரியப்பா தான். உறவுகள் பற்றி ஞாபகம் வருதேன்றதுக்காக சொல்ல வர. ஆனால் நண்பர்களே, நம்முடைய ஞாபகத்தில் மட்டுமே இருக்கிற உறவுகள் சம்பந்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு அது ஞாபகத்தில் தான் இருக்கிறது, நேரில் இல்லை. இந்தியாவில் பெரும்பாலும் 99% குடும்பங்களில் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தி அண்ணன் அக்காள் அண்ணி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற கூட்டு குடும்பம் என்கின்ற முறை இன்றைக்கு ஞாபகத்தில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர நிஜத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஒரு 4-5 தலைமுறைக்கு முந்தி இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது 8 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பிறப்பாங்க. எங்கள் தாத்தாக்கு 14 பிள்ளைங்க அவர் பெற்றார். இது தவிர அவர் போஸ்ட் மாஸ்டராக வேற இருந்திருக்கார். அவர் போஸ்ட் மாஸ்டர், அதனால தான் வீட்டில் அவ்வளோ டெலிவரி. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டில் எல்லா உறவுகளும் ஒன்றாக கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் சொன்னது மாதிரி இருப்பதிலே ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடங்குகிற பொழுதே அதை முளையிலேயே கிள்ளி எறிவதற்கு வீட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள். குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா பாட்டி அங்கேருந்து வருவாங்க, டக்குன்னு ஒரு கை வைத்தியம் ஒரு கஷாயம் ஏதாவது வச்சு கொடுப்பாங்க, உடனே சரியாக போயிடும். ஆனால் இன்னைக்கு குழந்தைக்கு லேசாக உடம்பு சரியில்லைனா கூட கணவன் மனைவி அந்த பிள்ளைகளோட மட்டுமே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, என்னாச்சு ஏதாச்சு ஒன்றும் புரியல. லேசாக உடம்பு சுட்டால் கூட உடனே தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. அந்த டாக்டர் சுண்டி வரல அடிபட்டால் கூட அவர் எம்ஆர்ஐன்றாரு, ஸ்கேனுன்றாரு, எக்ஸ்ரேன்றாரு, ஜெராக்ஸ் எடுன்றாரு, ஒன்றும் புரியல. டாக்டர் கோச்சிப்பாரான்னு வேற பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டாக்டருக்கும் கடவுளுக்கும் கோபம் வரா மாதிரி நடக்கவே கூடாதுங்க. கடவுளுக்கு கோபம் வரா மாதிரி ஆச்சுன்னா நம்ம உடம்பு சரியில்லாம பண்ணி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சிடுவார். சில டாக்டருக்கு கோபம் வந்தது கடவுள்கிட்டே அனுப்பிச்சிடுவார். நான் பாரம்பரிய பேச்சாளர்கள் மருத்துவர்களை பற்றி சொல்லவில்லை, பொதுவாக சொல்ல. அதே மாதிரி வீட்டில் உறவு முறையிலேயே சில சிக்கல் வருதுன்னு வச்சுங்களேன். டே என்னடா அவதான்டா புதுசாக ஒரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காடா, நீ தான் விட்டு கொடுத்துட்டு போயேன்டா, அவளுக்கு இந்த இடம் புதுசு, நீ புதுசு, நான்லாம் புதுசுடா, அவள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்டா, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன்டா என்று சொல்லுவதற்கு வீட்டில் பெரியவர்கள் இருந்தார்கள். அப்படி சொல்லி சரி கொடுத்து செய்வதற்காக பெரியவர்களும் இருந்தார்கள். அவர்கள் சொன்னால் அதை கேட்பதற்கு அடுத்த தலைமுறையினர் தயாராகவும் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்லுவதற்கும் அவர்கள் நம்மோடு இல்லை, சொன்னால் கேட்பதற்கும் இந்த தலைமுறையினர் தயாராக இல்லை. ஜட்ஜே பதறார், இன்னமா கல்யாணம் ஆகி 1 வருஷம் தானமா ஆகுது, அதுக்குள்ள டைவர்ஸ்ன்றியேம்மா, கொஞ்சம் யோசிக்கப்படாதான்னா அந்த பொண்ணு நான் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அது யார் பேச்சையுமே கேட்காதனால தான் கோர்ட் வரைக்கும் வந்துருச்சு. பெருமக்களே யோசித்து பாருங்கள், நம்மோடு ஒரு காலத்தில் மிகப்பெரிய பக்கபலமாக இவர்களெல்லாம் இருந்த காரணத்தினால் அன்றைக்கு பெரிய பெரிய சிக்கல்கள் கூட தொடக்கத்திலேயே கிள்ளி எறியப்பட்டன. இன்றைக்கு அப்படிப்பட்ட உறவுகள் கூட இல்லாத காரணத்தினால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறி உறவுகளே உளுந்து போகிற அளவிற்கு ஆய்போகிறது. எவ்வளோ பெரிய வருத்தம். நான் இன்னொன்று சொல்லட்டுங்களா, நாம் எதிரே பார்க்காத நேரத்தில் கூட 2 உறவுகள் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஞாபகம் வரும். சம்பந்தமே இல்லாத சூழலில் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கண்டிப்பாக தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் வாயில் அது ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இங்கிருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கிறப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற சேர் உங்கள் கால் முட்டியில் பட்டுது, ரொம்ப கடுமையாக வலிக்குது, வலி தாங்க முடியல. உடனே என்ன சொல்லுவோம்,
அம்மா வலி தாங்க முடியலையேம்போம். எங்க முட்டி நம்பளுது, சேரு நம்ம உக்காந்துருந்தோம், நாம் எந்திரிச்சு போகிறோம், சம்மந்தம் இல்லாமல் அம்மா எங்கேருந்து வாயில் வர்றது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளாக ஒரு வேலை இழுத்து பறிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், கஷ்டப்படுறோம், படாத ஒரு வழியாக அந்த வேலை முடிஞ்சிருது. உடனே என்ன சொல்கிறோம்? அப்பா நல்லபடியாக முடிஞ்சுதுன்றோம். வேலை நல்லபடியாக முடிஞ்சுது அப்படிங்கிறப்போ அப்பாவினுடைய பெயர் நம் வாயில் வருகிறது. தாங்க முடியாத ஒரு வலி வருகிற பொழுது அம்மாவினுடைய பெயர் நம்முடைய வாயில் வருகிறது. என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை, அதற்கு நுட்பமான ஒரு மனோ தத்துவம் உண்டு. நாம் அம்மாவினுடைய வயிற்றில் தொடக்கத்தில் கருவாக இருந்து உருவான காலம் முழுவதும் நாம் அவள் வயிற்றில் இருந்த காரணத்தினால் ஏற்பட்ட அத்தனை வலிகளையும் வேதனையும் அவள் உடம்பின் ஒரு பகுதியாக இருந்து நாமும் அனுபவித்திருக்கிறோம். எனவேதான் நமக்கு ஒரு வலியும் வேதனையும் வருகிற பொழுது அந்த ஞாபக அடுக்குகளில் பதிந்திருக்கிற அம்மா பட்ட வலி நமக்கு ஞாபகம் வந்து அம்மா தாங்க முடியலன்னு சொல்ற. வேற ஏதாவது சொல்றது? பெரியப்பா தாங்க முடியலையே, மாமா தாங்க முடியலையே. சில பேர் சொல்லுவாங்க மாமா தாங்க முடியலையேன்னு. அவங்கெல்லாம் மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மாமா இது தாங்க முடியலையேன்னு, அதனால தான் மாப்பிள்ள ஓந்தல்ல கட்டினேன். திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. நாம் பிறந்தது முதல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்காக அலைந்து திரிந்து அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு தனி மனிதன் செய்திருக்கிறான். நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு என்னை பெற்றெடுத்த தகப்பன் தான் காரணம். அவர் கொஞ்சமாவது களைப்படைந்திருந்து இவனுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று அலட்சியமாக தன் கடமைகளை ஒதுக்கி இருந்தால் நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்க மாட்டேன் என்கின்ற நன்றி உணர்வு ஒவ்வொரு தமிழனின் ஆழ் மனதிலும் இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய கடமைகள் முடிகிற பொழுது அப்பா கடமையை முடித்தது ஞாபகம் வந்து அப்பா நல்லபடியா முடிஞ்சுக்கிறான். எனக்கு முன்னால பேசின இனிமே பேச போறவங்க தலைப்புக்கும் எனக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. இந்த வாழ வைத்த தியாகங்கள், அப்புறம் நம்ம மறந்து போன பாரம்பரிய உணவு, அப்புறம் அடுத்தாப்புல பேச இருக்கிற இந்த உடை, இந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சாலே ஒரு மகிழ்ச்சி வரும். நம்ம மறந்துட்டோம், இழந்துட்டோம், ஆனால் ஞாபகம் வர்றப்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த சொந்தம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது எல்லா சொந்தக்காரங்களை நினைச்சாலும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. சில சொந்தக்காரங்க ஞாபகம் வந்துருமோன்னு பயமாக இருக்கும், ஆனால் அதுதான் ஞாபகத்துக்கே வரும். சார் நான் தூரத்து சொந்தக்காரன் ஒருத்தர்கிட்ட சொன்னேன் யூஎஸ் போகிறேன் அப்படின்னு. அவன் மூஞ்சே சின்னதாக போச்சு. யூஎஸ்ஸா? யூஎஸ்னா அமெரிக்கா தானே, பின்னடா உசிலம்பட்டியாடா? பிளேன்லையா போகிற? பின்னா பாத யாத்திரா போவேன் அமெரிக்காவுக்கு. இப்போல்லாம் பிளேன் நடு கடல்லையே விழுந்துருதாமே. சார் இந்த கூகுளில் நீங்கள் பிளேன் ஆக்சிடென்ட் போட்டிங்கன்னா அது வரைக்கும் நடந்த அத்தனை லிஸ்ட்டும் எப்படிலாம் வரிசையாக கொட்டுமோ அது மாதிரி எனக்கு இது மாதிரி ஏதாவது நடந்துராதான்னு அவன் பழனிக்கு பால் காவடி எடுப்பான் போல இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாதுங்க. இந்த உலகத்திலே வினோதமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம சொந்தக்காரன் தான். நம்ம கிட்ட அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவம் கொடுப்பான். எவ்வளவுக்கு எவ்வளோ அவனால் உபத்திரவம் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ உரிமை எடுத்துக்குவான். இந்த கல்யாண பத்திரிகையில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தங்கள் வரவை அன்புடன் நாடும் அப்படின்னு எல்லா உறவுக்காரங்க பேரையும் நம்ம போடுவோம். அது பல இடங்களில் வழக்கம் உண்டு. சில பேர் வித் பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்னு முடிச்சிருவாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கங்கள்லாம் கிராமங்கள்லாம் நீங்கள் எல்லாருடைய பேரையும் போடணும். சில பேர் விட்டுருவான். இவன் ஒன்று என் பேரை எப்படி நீ விட்ட, பத்திரிகையில் பேர் போடலன்னா கோச்சிக்குவான். சில பேர் அதுக்குன்னே வந்து என் பேரை ஏன் விட்டேன்னு கேட்டு போலான்னு தான் நான் கல்யாணத்துக்கே வந்தான்பா. இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் விட்டதே. இங்கே அதனால தான் பாருங்க, புதுசாக நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம்னு ஒன்று பண்ணிங்கன்னா முதல்ல அதுக்குள்ளே ஒரு பசுமாடு தான் போனோம்னு சாஸ்திரம் வச்சான். என்ன காரணம்? பசுமாடு உள்ளே போனால் உங்களை அதை ஆசீர்வாதம் பண்ணுதோ இல்லையோ, குறைஞ்சது உங்களை பார்த்து வயிறு எரியாது. ஆனால் பெருமக்களை ஒன்றை மறந்து விடக்கூடாது.
இனிமேல் நீங்கள் இந்தியாவில் இருக்க போவதில்லை, இனி முழுக்க முழுக்க அந்நிய மண்ணில் தான் இருக்க போகிறீர்கள் என்று விமான நிலையத்திற்கு வந்து நீங்கள் விமானத்தில் ஏறுகிற பொழுது உங்களை வழி அனுப்புவதற்காக உங்களோடு வந்திருந்த நண்பர்கள் சொல்லி இருக்கலாம், ஏய் போன உடனே எனக்கும் உன் கம்பெனியில் ஒரு வேக்கன்சி இருக்கா பாடுறா, நானும் வந்துடுறேன் அப்படின்னு தேசபக்தியோட உங்களுடைய நண்பன் சொல்லி இருக்கலாம். எப்படியாவது டார்கெட்டை முடிச்சிரு, நீ மேலே மேலே நீ நல்லா வரணும், அதுதான் ரொம்ப நல்லது, கம்பெனியில் அதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுடைய கலீக் சொல்லி இருக்கலாம். உனக்கு என்னடா மச்சான் ஜாலிடா, போன இடத்துல சூப்பராக ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு வயிறு முழுக்க குளிர்ச்சியாக வேறொருவர் பேசி இருக்கலாம். ஆனால் பெருமக்களை ஒன்றை மறந்து விடக்கூடாது, நினைத்து பாருங்கள். வெயிலில் ரொம்ப அலையாத, வேளைக்கு சாப்பிடு, வாரம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குழி என்று நெஞ்சு நிறைய பாசத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் உங்களை பார்த்து யாராவது சொல்லி இருந்தால் அது நிச்சயமாக உங்களுடைய அத்தையோ சித்தியோ அண்ணனோ அண்ணியோ என்கிற உறவுகளில் யாரோ ஒருவர் தான் உங்களுக்காக உருகி இருப்பார்கள். உங்கள் விமானம் எவ்வளவுக்கு எவ்வளவு உயரத்தில் போகிறதோ அதை விட அவர்கள் பாசத்தின் உயரம் அதிகமாக இருக்கும் என்றால் அது இந்த உலகத்திலேயே உறவுகளிடமிருந்து மட்டும்தான் நாம் எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன். ஜாதகம் பர்ஃபெக்டா பொருந்திருக்கு. கார்த்திக் அனு கார்த்திக் நைஸ் காம்பினேஷன். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதே தான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் இருமுறை இதழ் KMmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா கல்யாணம்னா கல்யாண மாலை தான்.